கிரிமினல் குற்றங்களில் கைதாகி 30 நாட்கள் சிறையில் இருந்தால் 31வது நாள் தானாக பதவியிழக்க வகை செய்யும் சட்ட திருத்தம். பிரதமர், மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் பதவி நீங்கும் வகையிலான மசோதாவை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய திட்டம். பணம் செலுத்தி விளையாடும் ஆன்லைன் சூதாட்ட தளங்களை ஒழுங்குமுறைப்படுத்தும் மசோதா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல். நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உள்ளிட்ட 3 மசோதாக்களை இன்று தாக்கல் செய்யும் விவகாரம். வாக்கு திருட்டுக்கு எதிரான ராகுல் காந்தியின் யாத்திரை மக்களிடம் கவனம் பெறுவதை திசை திருப்பும் முயற்சி என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் இன்று வேட்புமனு தாக்கல். இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி நாளை தாக்கல் செய்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டிக்கு வரவேற்பு. டெல்லி விமான நிலையத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் வரவேற்றனர். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து. கூட்டாட்சிக்கு எதிரான போக்கு, எதேச்சதிகாரம், வெறுப்புணர்வை பரப்புவதை எதிர்த்து நிற்பவரான சுதர்ஷன் ரெட்டி மிக சரியான தேர்வு என பதிவு. திமுக கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்ப்பது தொடர்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. செல்வ பெருந்தகை, சண்முகம், முத்தரசன், வைகோ, திருமாவளவன், ஜவாஹிருல்லா, வேல்முருகன், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. திமுகவின் தவறுக்கு துணை போனால் உங்கள் செல்வாக்கு குறைந்துவிடும் என கம்யூனிஸ்டுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுக்கு துணை போகாதீர்கள். உங்களுக்கு என்று தனி மரியாதை இருந்து கொண்டிருக்கிறது, அது சரிந்து கொண்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டினேன். நான் பாதி கம்யூனிஸ்ட் என MK ஸ்டாலின் பேசியதை குறிப்பிட்டு இனிமேலும் இழுத்திக் கொள்ளவில்லை என்றார். கம்யூனிஸ்டை யாராலும் காப்பாற்ற முடியாது எனவும் EPS பேச்சு. உங்கள் மாநாட்டிலே பேசுகிறார், பாதி கம்யூனிஸ்ட் என்று சொல்லிவிட்டார். ஆக இருக்கின்ற கம்யூனிஸ்ட்ல பாதியை திமுக விழுங்கி விட்டது. இனியும் நீங்கள் விழித்து விட்டால் நீங்கள் சறுக்குவது உண்மைதான், வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தேர்தல் சுற்றுப்பயணம். ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை செய்ய திட்டம். நடப்பாண்டில் 5வது முறையாக நிரம்பிய மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு சற்று குறைவு. வினாடிக்கு 1,14,098 கன அடி வரும் நிலையில் 90,500 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். காவிரி ஆற்றங்கரையோர மக்களுக்கு தொடர் வெள்ளவாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையிலிருந்து அதிகப்படியான நீர் உபரியாக வெளியேற்றப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து வினாடிக்கு 1,05,000 கன அடியாக சரிவு. பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை நீடிப்பு. நூற்று 120 அடி கொள்ளளவு கொண்ட கோவை ஆழியார் அணை 119 அடியை தொட்டதால் நீர் திறப்பு. 5 மதகுகள் வழியாக வினாடிக்கு 1768 கன அடி உபரி நீர் திறப்பால் கரையோர கிராமங்களுக்கு எச்சரிக்கை.
மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் சென்ற அரசு பேருந்து பரமக்குடி அருகே கால்வாயில் கவிழ்ந்த விபத்தில் 22 பயணிகள் காயம். மீட்கச் சென்ற கிரேனும் பாரம் தாங்காமல் சாலையிலேயே கவிழ்ந்ததால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் தென்காசி கடையநல்லூரில் தேசிய புலனாய்வு முகமை ரைட். கும்பகோணம் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பான விசாரணை. இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டம். ஜிஎஸ்டி வரியில் 2 அடுக்குகளை நீக்குவது தொடர்பான பரிந்துரைகள் குறித்து விவாதம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள். டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா உள்ளிட்ட காங்கிரசார் மரியாதை. விடாமல் கொட்டும் மழையால் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மும்பை. பார்க்கும் திசையெல்லாம் தண்ணீர் காடாக காட்சியளிப்ப. மகாராஷ்டிராவின் புனேவையும் விட்டு வைக்காத கொட்டும் மழை. ஏராளமான கோவில்கள் வெள்ளத்தில் மூழ்கின. டெல்லியில் உள்ள கல்விக்கூடங்களுக்கு இன்றும் வெடிகுண்டு மிரட்டல். தொடர் மிரட்டல்களை தடுக்க முடியாமலும் விஷமிகளை கண்டுபிடிக்க முடியாமலும் திணறும் தலைநகர காவல்துறை. பாகிஸ்தானில் பெருமழை வெளுத்து வாங்கியதால் வீடுகள் சேதம். மலை கிராமத்தில் நடைபெற்ற மீட்பு பணியின் போது 20 பேரின் உடல்கள் மீட்பு. ஜப்பானில் 1600 வகையான பொருட்கள் விற்பனைக்கு தடை விதித்து உத்தரவு. காலாவதியான பொருட்கள் மீது போலி ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்தது அம்பலமானதால் நடவடிக்கை. ஸ்பெயினில் பற்றி பரவி கட்டுக்கடங்காமல் எரியும் காட்டுத்தீயில் மரங்கள், வீடுகள் கருகி சேதம். ஏமன் நாட்டில் தொடர் கனமழை காரணமாக சாலைகளில் குளம் போல தேங்கிய மழை நீர். வெள்ளம் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. புனித புத்தாண்டை நூதன முறையில் கொண்டாடிய பல்கேரிய மக்கள் அடர்பணி சூழ்ந்த மலை சிகரத்தில் வெறும் பாதங்களுடன் நடனமாடி உற்சாகம்.
முதல் ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்திய தென்னாப்பிரிக்க அணி 98 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே வேம்படி சுடலைமாறன் சுவாமி கோவிலில் களை கட்டிய கொடை விழா. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் வழிபாடு.